வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் நம்ம அருணுக்கும் தாங்க பயங்கர என்ன சொல்கிறது வாய் சண்டையாயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுங்க. இது எல்லாருக்குமே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியும், வெளியிலையும் தெரியும். பட் வெளியில் நிறைய பேர் முத்துவோட பேச்சு திறமைக்கு நம்மலாம் ஒரு சப்போர்ட் பண்ணதுனால முத்துவையே நம்ம ஹைலைட் பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்படி இல்லைங்க, முத்து அருணை பற்றி பின்னாடி ஒரு வன்மம் இருக்குது, வன்மமாக பேசுகிறத நம்ம கவனிச்சிருக்கிறோம். அருணும் முத்துவை பற்றி, ஏன்னா போட்டியின் அடிப்படையில் அந்த வன்மம் ரெண்டு பேருக்குமே இருந்தது உண்மைதான். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அருணுக்கு வெளியே சப்போர்ட் இருக்குது. யாருன்னா அர்ச்சனா போன வாட்டி இது வாங்கின கப்பு வாங்கினாங்க இல்லையா 7வது சீசனில், அவனுடைய ஃபியான்சி தான் இவர். அதனால் அது ஏற்கனவே ஒரு தடவை முத்து அதில் இந்த இதுலேயே சொல்லி இருந்திருப்பாரு. ஏற்கனவே உங்களோட இவங்க சீசன் 8ல் இருந்தவங்க வந்தாங்க, சும்மாவே இருந்துட்டு கப்பு வாங்கின மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏங்க முத்துக்கு அதுக்கே நம்மளாம் வன்மம் கண்டிச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய வன்மம். அதாவது அவங்க வாங்கிட்டாங்க, நீ வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். அவங்க சும்மாவே இருந்து வாங்கிட்டாங்க, நீயும் சும்மாவே இருந்து வாங்கிடலாமான்றது ஒரு இவ்வளோ தூரம் ட்ரிகர் பண்ணுறது யாருன்னா முத்து தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இவங்க லேபர்ஸ் தனியாகவும் ப்ளஸ் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி 2 செக்ஷன் பிரியுது. இதில் ஏற்கனவே தீபக் ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது ஸ்கில்டு அண்ட் லேபர்னதுலேயே ஒரு பஞ்சாயத்து போச்சு. இன்றைக்கி காலையில் தான் அவங்க 2 பேருக்குள்ளே கன்சோல் ஆனாங்க. தீபக்கும் அருணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் வைக்கவே இதில் பார்த்தீங்கன்னா இவர் லேபராக போயிடுறாரு. யார்? அருண். அதனால் ஒரு வாய் தகராறு முத்தி போய் இவன் முத்து ப்ரோவோக் பண்ற, நீ மாக்கிங் பண்றேன்னு ரொம்ப பேச, இவன் பிளா 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 ப்ரோவோக் பண்ற, அதெல்லாம் தேவையில்லாதது இதுக்கு பேசுறதுக்கு. அருணும் வாய் விடல, பிளா பிளா அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. நீ ஒன்லி மவுத் பீஸ் சொல்றாரு. இவர் உடனே என்ன பண்ணிடுறாரு, போடா டேய் அப்படின்ட்டாப்ல. சோ வேற மாதிரி போகுது. பிளஸ் இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ப்ரொவோக்கர்னு முத்து போயிட்டு இப்போ அருணை பேசுனது தப்பு. இங்கே அது அருணை தான் எல்லாருமே ட்விஸ்டர் சொன்னாங்க. இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுறது யாருன்னா முத்து தான். ஆமாம், என்னன்னா முத்துக்கு அவங்க எப்பா எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, எனக்கு அதன்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நீ வேலை செஞ்சு ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு. அது முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஏற்கனவே ஹோட்டல் டாஸ்க்கு, அந்த டாஸ்க்லேயே என்னன்னா மேனேஜராக இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணாங்க. அப்போ இப்போ செய்கிறது மட்டும் எப்படி நியாயமாகும் சொல்லுங்கள் மக்களே. நீங்களே கமெண்ட் முத்து பண்ணது கரெக்டா, அருண் பண்ணது கரெக்டான்னு நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் இதோடைய ப்ரீஃபாக நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு லைவ்ல அப்டேட் பண்ணுறோம். அருணுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, முத்துக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, கண்மூடித்தனமான சப்போர்ட்டா இல்லைன்னா அருண் முத்து தான் கரெக்டாக நியாயமாக பண்ணுறாரா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் மறுபடியும் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ்ல வரோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.